மாம்பழ சீசன் டைமில் பொமோகிரானேட்டோட மாம்பழத்தை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த பொமோகிரானேட்டு வந்து க்ரன்ச்சியாக, மாம்பழம் வந்து சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இப்படி சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு மாதுளம் பழத்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பனானா, நிறைய இல்லை, கொஞ்சம் பனானா, ஒரு ஹாஃப் ஆப்பிள் அதெல்லாம் போட்டு ஹனி மேலே தூவி உடனே சாப்பிட்றணும். ஹனி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே சொதன்னு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாம்பழமும் பொமோகிரானேட்டும் அப்புறம் ஒரு 2 பிரெட் ஸ்லைஸ் வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளி அரிசி. என் ஃப்ரெண்டு பானுவும் பார்த்திங்கன்னா என்னை பார்த்துட்டு இந்த குதிரைவாளி ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதே மாதிரி சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபில்லிங்காக ஃபீல் ஆகுது, ரொம்ப பசிக்கிறது வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக் கார்ட் பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிக்குச்சுங்க. முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தாங்க. சமையல்னால் அப்படி தானே, நம்ம என்ன ரோபோவா? ஸோ மிஸ்டேக்ஸ் வரும். ஒரு நாள் நல்லா, ஒரு நாள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது வந்து சகஜம்தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லுங்கள். அதை பேலன்ஸ் பண்ண ரசம் வச்சுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கருவாட்டு வறுவல் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி லஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.